வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையில முயற்சி செய்தாலுமே, அது உங்களுக்கு தோல்வியை தாங்க அடைந்திருக்கும். நீங்க எப்பொழுதுமே எதற்குமே தயங்க மாட்டீங்க. உங்களால அந்த ஒரு வேலைய செய்ய முடியும், முடியாது என்று தெரிந்தாலுமே, உங்களால முடிந்த அளவுக்கு மல்ல கட்டி பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. அப்படி எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், ஏன் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் தோல்வியை அடைந்ததுன்னு தெரியுமா? நீங்கள் முயற்சி செய்தீர்கள். யாரும் இல்லை என்று கூற மாட்டாங்க. முழு மனதுடன் செய்தீர்கள். ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அது ஏற்பட்டதுங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களையும் ஏற்படுத்தியும் கொடுத்தது. அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில தடைகளாகவும் உருவாகவும் ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக ஏன் இந்த மாதிரி தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது, ஏன் இப்படி தோல்விகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகளை கேட்க வைத்ததுங்க. ஆனால் அது ஆரம்பத்தில் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அது உருவாக்கி இருக்கும். உங்களுக்கு மனதையும் அது டயர்டாக்கி வைத்திருக்கும். ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஏற்படுகிறது என்று புலம்பி புலம்பி உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான நல்ல காரியங்களையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திய முக்கியமான ஒரு விஷயம் அதுவாகத்தான் இருக்கும். நான் இன்னும் என்ன செய்யணும், என்னால என்ன செய்ய முடியும், இவ்வளவுதான் நான் செய்து கொண்டு இருப்பது என்னுடைய வாழ்க்கையில முயற்சிகளை என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அது உங்களை விட்டு போகாமல் இன்னமும் உங்களை தொடர்ந்து கொண்டேதாங்க இருக்கும் இந்த மாதிரியான கேள்விகள். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகள் உங்களை வீணாக்கி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில வீணாக்க போகவும் இல்லைங்க. நீங்க செய்த முயற்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில வீணாக போனதில்லை. ஆனால் அது எவ்வளவுதான் தடைகளை அனுபவித்திருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் உங்களை நீங்க சரியான மனிதர்களாகத்தான் இருக்கிறீர்கள் என்று மீண்டும் மீண்டும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் கைவிடாமல் செய்து கொண்டே இருப்பீங்க. அது தவறான பாதையில போனாலும் மீண்டும் நீங்கள் கையாளுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல ஒரு மனிதர்களாக மாறியிருப்பீங்க. ஒரு நாள் நீங்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. புரிந்து கொண்டு அவங்களுடைய தோல்விகள் இல்லாமல் நீங்கள் எப்படி தைரியமான மனிதர்களாக மாற ஆரம்பிக்க வேண்டும் என்பதை நீங்களே உங்களை மாற்றிக் கொள்வீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில எது செய்தாலும் எந்த விதமான முயற்சிகள் செய்தாலுமே உடனடியாக நன்மைகள் கிடைக்காது. போக போகத்தான் நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி தான் வெற்றிகளும். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில முயற்சிகள் எடுக்க எடுக்கத்தான் வெற்றிகளானது நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு வாழ ஆரம்பிப்பீங்க. எடுத்த உடனே நமக்கு நன்மைகள் நடந்து விட்டது என்றால் அது என்ன வாழ்க்கை அப்படின்னு நீங்களே உணர வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் இதுவரைக்கும் நடந்திருக்குங்க. உங்களுடைய நேர்மையை ஏற்காத நபர்கள் கூட உங்க கூட இருக்க மாட்டாங்க. ஆனா உங்க சுற்று வட்டாரத்துல நிச்சயமாக இருந்திருப்பாங்க. நீங்க எப்பொழுதுமே நேரடியாக பேசக்கூடிய ஒரு மனிதர்கள். யாருக்கும் பயப்படுவீங்க. இருந்தாலும் தப்பு செஞ்சாதான் நீங்க பயப்படுவீங்க. தவறு செய்யாமல் யாராவது உங்களிடம் ஏதாவது கூறினார்கள் என்றால் அவர்கள் மூஞ்சிக்கு நேராக நீங்கள் செய்வது தவறு என்று கூறக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. உங்களுடைய மனதிற்குள்ள என்ன இருக்கிறது அதை நேராக நீங்கள் சொல்லவும் தயங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா அந்த தைரியம் தாங்க உங்களுக்கு சில நேரங்கள்ல மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு தோல்விகளையும் நிச்சயமாக தோன்றவும் வைத்திருக்குங்க. ஆனால் அதை அவர்கள் யாராலையுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. யாருமே அதை அக்செப்ட் பண்ணாம நடந்து கொள்வார்கள். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அதனால நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நம்ம செய்வது சரியாக இருக்குமா, நம்ம செய்யறதுல ஏதாவது பிரச்சனைகள் பின்னாடி ஏற்பட்டு விடுமோ என்கிற மாதிரியான பல கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கான பதிலும் கிடைக்காமல் நீங்கள் சிக்கி தவித்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அந்த விதமான சில எண்ணங்கள் தான் உங்களை இன்னமும் அப்படியே நிறுத்தி வைத்திருக்கும். இனிமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாலும் நமக்குன்னு அனுபவம் நிறைந்த ஒரு மனிதர்கள் இருப்பார்கள். அவர்களிடம் கேட்டு நம்ம செய்வோம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கக்கூடிய வேலைகளை நிறுத்தி வைப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரியும். 100க்கு 90% தெரியும். மீதியுள்ள 10% உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால அந்த ஒரு வேலையை அப்படியே நிறுத்தி வைத்திருப்பீங்க. நிறுத்தி வைத்து உங்களுடைய ஓனரோ இல்லைன்னா மூத்த நபர்களோ வரட்டும் என்று அதற்காக நீங்கள் காத்து கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்களை கூட நீங்க நிச்சயமாக பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்தது சரிதான் என்று அவர்கள் செய்வதை பார்த்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவம் என்பது உங்களுக்கு கிடைத்து தெளிவு என்பதை உங்களுக்கு தேடி கொடுக்குங்க. எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாக இருப்பார்கள். எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையை ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால உங்களுடைய உண்மை என்ன என்பதை நீங்களே அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்குங்க.
நீங்க வெளியில எவ்வளவுதான் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள காயமடைந்த அனுபவங்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கும். வெளியில் நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமான ஒரு மனிதர் போல எப்பொழுதுமே நடந்து கொள்வீங்க. எப்போதுமே சிரித்து கொண்டும் இருப்பீங்க. பாசிட்டிவான எனர்ஜி கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எப்போதுமே இருக்கும். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் வலிகள் உங்களுக்கு அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். அந்த வலிகளை நீங்கள் யாரிடமும் கூற மாட்டீர்கள். கூறாமல் உங்களுடைய மனதிற்குள்ளேயே வைத்துக் கொண்டிருப்பீங்க. நீங்க உங்களுடைய தடைகளை யாரிடமும் வெளியில் காட்டாமல் நடந்து கொண்ட நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு மாஸ்க் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை சுத்தி சுத்தி வந்து கொண்டே தாங்க இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நிச்சயமாக தேடி கொடுத்திருக்குங்க. ஆனா அந்த அமைதி தான் உங்களுக்கு ஒரு தைரியமாகவும் உருவாக்கி இருக்கும். நீங்க உங்களையே நீங்கள் ஹேண்டில் பண்ண கத்துக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் நீங்களே உங்களை தயார் செய்யவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க மாறிவிடுவீங்க. மாறுகிறீர்களா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, இனிமே இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு பணம் சேமிக்க புதிய ஒரு ஐடியாவானது உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான குழப்பங்களுக்கும் இனிமே தீர்வானது கிடைக்க ஆரம்பிக்கும். முன்பு நீங்க எவ்வளவுதான் சம்பாதித்திருந்தாலும் அதிகமாக சம்பாதிக்கத்தான் செய்தீர்கள், இல்லை என்று கூற மாட்டேன். அப்படி எவ்வளவுதான் சம்பாதித்திருந்தாலும் அதை உங்களால தக்க வைத்துக் கொள்ள தெரியாம இருப்பீங்க. இது உங்களுக்கு மிக பெரிய அளவுல அதிகமாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய முயற்சிகளாலும் வீட்டில் எப்போதும் சும்மா இருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு எந்த வேலையாக இருந்தாலும் உடனடியாக கிளம்பி போயிருவீங்க. அப்படி கிளம்பி போய் நீங்க நிறைய பணத்தை சம்பாதிச்சிருப்பீங்க. நிறைய பணங்களை சம்பாதிச்சா மட்டும் போதாதுங்க. அதை எப்படி தக்க வைக்கணும், எப்படி சேமித்து வைக்க வேண்டும் என்று தெரியாமல் அதனை நீங்கள் அதிகப்படியான இடங்கள்ல உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களிடம் இருந்து பறிக்கவும் செய்திருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுக்கு அதிகமாக இருக்கத்தாங்க செய்யும். அது உங்களுக்கு ஒரு குழப்பம் மாதிரி நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய மனதிற்குள் இருந்த குழப்பங்கள் அனைத்தையுமே மறைத்து இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தெளிவு என்ன என்பதை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். தெளிவான ஒரு மனிதராக எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் என்று எல்லாமே உங்களுக்குன்னு புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஐடியாவை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஐடியாவின் மூலம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க மறந்திருப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றமாக இருக்கலாம். ஆனா நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் கூட உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவும் உங்களுக்கு போதுமான பணமானது இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே நீங்கள் எப்படி நல்ல ஒரு டிசிப்ளினான ஒரு மனிதராக வாழணும், எப்படி வாழ்ந்தால் நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து நடந்து கொள்வீர்கள். இந்த ஒரு ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. ஆரம்பத்தில் இதை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் போக போக வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த மாதிரியான பண வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நிலைத்தன்மையாக மாறிவிடும். இந்த ஒரு நிமிடம் நீங்கள் எல்லாத்தையும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நான் என்னுடைய எதிர்காலத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று நீங்கள் நினைத்து வாழ ஆரம்பிப்பீங்க. இனிமே நம்ம எந்த ஒரு வேலையையும் நம்ம எதை செய்தால் நம்முடைய எதிர்காலம் நம்முடைய கையில் தங்கும், கையில் நமக்கு சரியாக இருக்கும் என்பதை அறிந்து வாழக்கூடிய ஒரு நபராக நீங்க இனிமே மாறி விடுவீங்க. நீங்க எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில ஃப்ரீடம், சுதந்திரம் என்பது உங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள். அது இருந்தால்தான் என்னுடைய வாழ்க்கை வெற்றியாக மாறும் என்று நீங்கள் எப்பொழுதுமே உணர்வீங்க. நீங்க எப்போதுமே அதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் நீங்க ஃப்ரீயாக இருப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய ரூல்ஸுக்கு அடங்காமல் எவ்வளவு பெரிய நபர்கள் ரூல்ஸ் போட்டாலும் அந்த ரூல்ஸுக்கு நீங்க அடங்க மாட்டீங்க. ஆனா அவங்க அதற்காக என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பீர்கள். ஆனால் யாரை பற்றும் ஒருபோதும் நீங்க பயப்பட மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய விதத்தில் வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு எந்த விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை வாழணுமோ அந்த ஒரு விதத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வாழ ஆரம்பிப்பீங்க. ஆனா அந்த சந்தோஷமும் அந்த சுதந்திரமும் பல முறைகள் உங்களுக்கு அது நீங்க பாடங்களை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்குங்க. சிலர் அதை தவறாக புரிந்திருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில சுயமரியாதை இழப்பது போன்று தெரியவில்லையா என்று நினைக்க கூட நிச்சயமாக வைத்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் அதனை பார்த்து கவலைப்பட மாட்டீங்க. ஆனா இப்போது உங்களுக்குன்னு சில விஷயங்கள் சுதந்திரமாக வந்துவிடும்.
சுதந்திரமாக வரும்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு முடிவு, நீங்கள் சம்பாதித்த பணம், சம்பாதித்த வாழ்க்கை, எந்த அளவுக்கு வாழ்க்கையில நீங்க வெற்றியை அடைந்தீர்கள் என்று எல்லாமே உங்களுக்கு இனிமே புரிய ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு பாதையை சூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. சூஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முடிவுகளை எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை தேடி கொடுக்குங்க. மற்றவங்க உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய வழியை விட நீங்கள் உங்களுடைய வழியில் செல்ல ஆரம்பிப்பீங்க. அப்படி சென்று வாழ்க்கைனா என்ன என்று நீங்களே புரிந்து கொள்வீர்கள். இனிமேல் நீங்கள் மற்றவர்கள் உங்களை எப்பொழுதுமே என்கரேஜ் பண்ண தேவையில்லை. நானே என்னை என்கரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூறி உங்களுடைய வெற்றிகளை நீங்களே கொண்டாடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க நிச்சயமாக மாறுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நன்மைக்காகவே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்குங்க. நன்றி, வணக்கம்.